வணக்கம். நாங்கள் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் மகேசன். இந்திய தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கார் ஊடகங்கள் ஊடாக. தங்களுடைய மீனவர்கள் வாழ்வாதார நோக்கத்துக்காக எங்களுடைய கடல் எல்லைக்குள் வந்ததாகவும் அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய சொல்லியும் இப்படி பல ஆயிரம் மீனவர்கள் இங்கு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்து விட்டுட்டார்கள். ஒரு 30 வருடங்கள் வரையில் இது தொடர்கதையாக போய்கொண்டிருக்குது. நாங்கள் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு கடலுக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் பொழுதுபோக்குக்கு கடலுக்கு போகிறதில்லை. நாங்களும் வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய வாழ்வுரிமைக்காகத்தான் நாங்கள் தொழில் செய்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய கடலில் நாங்கள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை இந்தியா இழுவப்பணிப்பட வேண்டிய அட்டகாசம் அதிகரித்து கொண்டே இருக்குது. இதே நேரம் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறோம். உங்களுடைய கடல் பகுதியில் பாகிஸ்தான் மீனவர்களோ அல்லது சீன மீனவர்களோ வந்து மீன்பிடியில் ஈடுபட்டால் அவர்களை வாழ்வாதார அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வீர்களா? நிச்சயம் அவர்களை கைது செய்வீர்கள். இன்றைக்கு போர்டரில் சண்டை பிடிச்சு கொண்டு தான் நிற்கிறீங்க. அதே மாதிரி எங்களுடைய எல்லையோ எங்களுடைய போர்டருக்குள்ள நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் இங்கே வந்து செய்கிறதால எங்களுடைய மக்கள் சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் தொடர்ந்து அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. தொடர்ந்து மனிதாபிமானம் வாழ்வாதாரம் என்று பொய்களை சொல்லிக்கொண்டு எங்களுடைய வளங்களை சுரண்டி எங்களோட மக்களை நிற்கதியாக்கி இன்றைக்கு சொல்லண்ணா துயரத்தில் எங்களோட மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இனிமேலும் இந்த வார்த்தைகளை நிறுத்தி உங்களுடைய எல்லை பகுதியில் உங்களுடைய நேவியை கொண்டு உங்களுடைய படகுகளை நிறுத்தினா எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏதோ பார்த்து கொள்ளுவோம். ஐயா, உங்களுடைய மீனவர்களுக்கு நாங்கள் ஒரு இடத்தை அல்ல, ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வரையான பகுதியில் 16 கிராமங்களுக்கு நாங்களே நேர வந்து அந்த மீனவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம், எங்களோட பகுதிக்கு நீங்கள் வர வேண்டாம், எங்களோட மக்களை வாழ விடுங்க. உங்களோட பிரியத்தனமாக வந்து நேரடியாக எல்லா கிராமங்களுக்கும் வந்து சொல்லியிருக்கிறோம். இன்னும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வருவோம் என்று சொல்றதெல்லாம் வெறும் பொய்த்தனமான கதைகள். நீங்கள் எங்களுடைய வளங்களை சுரண்டுவதற்காக இப்போது 3 மாதத்துக்கு வடபகுதி கிழக்கு பகுதியில் ராட் சீசன். இந்த சீசனுக்கு வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது தான் உங்களுடைய நோக்கம். இதையும் நீங்கள் அழைப்பீர்களாக இருந்தால் ஒரு வருடத்துக்கு அந்த முல்லைத்தீவு மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத சூழ்நிலை ஒன்று ஏற்படும். தயவு செய்து எங்களுடைய கடற்படைக்கும் பிரியமான வேண்டுகோள் விடுகிறோம். முக்கியமாக இந்த நேரத்தில் எங்களோட கடலை கொஞ்சம் பாதுகாத்து இந்த இழுவமடி தொடர்கள் உள்ள வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். வணக்கம். நான் அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் ரட்னோமர், யாழ் மாவட்டத்தின் கூட்டுறவு சம்மேளனத்தின் உபதலைவர். இன்றைக்கு அண்மையில் போன வருடம் இந்த வடமான மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த இலங்கையில் கடற்பட எங்களுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்திருக்கிறார். அவருக்கு எங்களோட அனுதாபங்களையும் தெரிவித்து கொண்டு நாங்கள் கடற்படைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்னென்னா, உடனடியாக எங்களோட மக்கள் கடலுக்கு போகிறது உங்களை நம்பித்தான். நாங்கள் இந்தியன் நேவியை நம்பி கடலுக்கு போகிற இல்லை, இலங்கை கடற்படையை நம்பித்தான் நாங்கள் கடலுக்கு போய் வலையை படுத்து போட்டு படுத்திருக்கிறது. ஆனால் நாங்கள் வலையை படுத்து போட்டு படுத்திருக்கேங்க அவன் வந்து இடையக்களால் எங்களோட வலைகளை வெட்டி கொண்டு போகிறான். ஆனால் எங்களோட வலையோ எங்களோட வளங்களையோ காப்பாற்றுறது வந்து இலங்கை கடற்படை தான். எங்களுக்கு இலங்கை கடற்படை எங்களோட மக்களை காப்பாற்றி தரணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.